மகாயுதி கூட்டணியா, மகா விகாஸ் அகாதியா, அதே போல ஜார்க்கண்ட்ல இந்த பக்கம் பாரதிய ஜனதாவா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவா அப்படின்ற அளவுல கிட்டத்தட்ட ஜார்க்கண்ட்ல நெக் டு நெக் ஒரு பேட்டில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. மகாராஷ்டிரால ரொம்ப கம்ஃபர்டபுளாவே கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கூட்டணி முன்னிலையை பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. திரு நாராயணன், உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது நிச்சயமா மகாராஷ்டிரால. என்னதான் இப்ப முன்னிலை நிலவரங்கள் இப்படி வந்தாலும் இன்றைக்கு மதியம் வாக்குல இல்ல அதற்கு மேல நிலவரம் நிச்சயமாக மாறும், ஹரியானால நடந்தது போல அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். மகா விகாஸ் அகாதிக்கான எட்ஜ் தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது அவருடைய ப்ரிடிக்ஷனாக இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய கணிப்பு அப்படின்னு சொல்றத அவருடைய விருப்பம் என்றுதான் நான் சொல்கிறேன். அது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவருடைய விருப்பம் அங்கே காங்கிரஸ் கூட்டணி வர வேண்டும் என்பது. ஆனாலும் அவருடைய விருப்பம் அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக நிறைவேறப் போவதில்லை என்பது அவருக்கும் தெரியும். அவர் கோபப்படக்கூடாது. இப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில தேர்தல் ஆணையத்தினுடைய அவர்களுடைய அந்த முன்னிலை நிலவரப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 இடங்கள்ல பாரதிய ஜனதா கூட்டணியும் 11 இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணியும் இருக்குது இதுல மகாராஷ்டிரால. ஆனால் ஜார்க்கண்ட்ல 3 காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆனால் இது அத்தனையுமே நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் கூட ஒரு மணி நேரம் கழித்துத்தான் சரியான முடிவுகளை குறித்து நாம் பேச முடியும். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே நிறைய சூடு போட்டுட்டு இருக்கிறோம். போன தேர்தலில் நம்ம இதே மாதிரியான ஹரியானா தேர்தலில் கூட நாம் இதை பார்த்தோம். அதனாலதான் யாருமே மிகப்பெரிய அளவுல இதுவரையிலும் ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமோ பட்டாசு வெடிக்கிறதோ இல்லாத இருக்குது. அதனால ஒரு 10:30 மணி 11 மணிக்கு சரியான முடிவுகள் தெரிய முடியாது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்பது மகாராஷ்டிராவுக்கு நான் சென்றிருக்கிறேன். இவ்வளவு பிரச்சனைகள் அங்கு இருந்த போதும் கூட மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து நம்ம எவ்வளவு பேசினாலும் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, அவருடைய அனுபவத்துல அவர் மூத்த பத்திரிகையாளர் அவர் சொன்னாரு. ஆனால் நானும் அங்கு பல விஷயங்களுக்காக சென்றிருந்த போது அங்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை கண்கூடாக பார்க்க முடியுது. குறிப்பாக கொன்கன் பகுதியில கூட இன்னைக்கு வந்து புது மும்பை என்கிற ஒரு திட்டத்துல மிக சிறப்பாக அங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் விவசாயம் அங்கே பொய்த்து போனாலும் கூட அங்கே தொழில்துறையானது மிக சிறப்பான அளவுல தான் வந்துட்டு இருக்கு. அங்க தொழில்துறை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறு தரவுகளை பல பேர் சொன்னாலும் கூட அங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் என்பது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் அப்படின்றது மகாராஷ்டிரா தான் நம்பர் 1. 30 விழுக்காடு இன்றைக்கும் இந்தியாவில மகாராஷ்டிரா தான்றதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரமாக மிக சிறப்பான அளவுல அது வந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தை யாருக்குமே இருக்க முடியாது. அதன் அடிப்படையில அங்கு வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்கு. நம்ம எப்படி தமிழ்நாடு ஒரு தொழில் மாநிலமோ அது போல அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 மடங்கு 7 மடங்கு முதலீடுகளும் அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் இருக்கிற காரணத்தினால அதை மிக சிறப்பாக ரோட்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த 5 வருடங்கள்ல அங்க சாலைகள் மிக சிறப்பான அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால கனெக்டிவிட்டி நிறைய வந்திருக்குது. அதே மாதிரி சார் சொன்னாரு திரு நாராயணன், வெல்ஃபேர் ஸ்கீம் சென்று சேர்ந்து இருக்கிறது அதெல்லாம் தாண்டி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. இப்ப தேர்தல் தேதி மகாராஷ்டிராக்கு அறிவிக்கப்பட்டதாகட்டும், அதுக்காக எடுத்துக்கொண்ட அந்த கால அவகாசம் அப்படின்றதாகட்டும், இது எல்லாமே பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு சாதகமாக இருக்கும் வகையில அமைய பெற்றது. அதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் மீதான அவருடைய குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா போலிங் அன்னைக்கு இரவு ஒரு வாக்கு பதிவு விழுக்காடு அப்படின்ற ஒரு நம்பர் வருகிறது. மிட் நைட்ல அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது. அடுத்த நாள் காலை, அடுத்த நாள் இரவு அப்படின்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 2.5 விழுக்காடு போல வித்தியாசம் அதிகமாக வாக்குப்பதிவு எண்ணிக்கையை கொடுக்கும்போது அது எல்லாமே சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சந்தேகத்தை எழுப்புதுன்னு சொன்னா அதுக்குண்டான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கும். நான் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தேர்தலிலுமே இது போன்ற விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன. பல இடங்களில் கியூல நின்றுருப்பாங்க, அதாவது லேட்டா வாக்களிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து ஒவ்வொரு பூத்துல நடந்தவைகளை கூட மிக துல்லியமாக தேர்தல் ஆணையம் அதற்கான விளக்கத்தை கொடுத்துத்தான் வருகின்றன. அதே போல தோத்துட்டா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் வேலை செய்யல, அது வந்து ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு சொல்றதும்,
ஜெயித்தால் அது குறித்து பேசாத இருப்பதும் தான் காங்கிரசுடைய வழக்கமாக கடந்த சில வருடங்களாக இருந்து வருகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸை பொறுத்தவரை இந்த வெறுப்பு அரசியலை முன்னெடுத்தே வருகிறது. தொடர்ந்து இவர்கள் தங்கள் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்கிற அந்த ஒரு வெறுப்பின் அடிப்படையில தொடர்ந்து பேசுவதும் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், இது ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இந்த அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் இது ரொம்ப தவறானது. சிறுபான்மை மக்களை ஓட்டுக்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பு என்பது எதிரே இருக்கக்கூடிய மாற்று மதத்தினரை ரொம்ப இரிட்டேட் பண்ணதுன்றதை அவங்க புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். மொத்தமா ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தொடர்ந்து அந்த தவறை அவர்கள் செய்து வருகின்றார்கள். இது ஒரு மதவாத சிந்தனையோடு காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மதவாத கட்சி அப்படின்னு பிஜேபி சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே எது மதவாத கட்சி என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சியாகத்தான் இருக்கிறது. இந்த வெறுப்பு அரசியலை அவர்கள் துறக்கும் வரை, இந்த வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கும் வரை அவர்களால் எங்கேயுமே ஆட்சிக்கு வர முடியாது என்பதை நாம் பேசலாம் திரு நாராயணன்.